அட்வைஸை கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. கேட்க கூடாதா? தாராளமா கேளுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், தாராளமா கேளுங்க. ஆனாலும் நிறைய பேருக்கு தெரியாது மேம். மேமோட வயசை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போதான் 60th இது ஆரம்பிச்சுது, இந்த ஜூலை 2. நான் எப்பவுமே மறைக்கணும்னு நினைச்சது இல்லை. என்னது, why you have to age gracefully and it is in your hands to keep always yourself young. ஆல்வேஸ் வயசு வந்து நம்பர்ஸ் மட்டும்தான் நான் நினைப்பேன். வயசு வந்து நம்பர்ஸ் தான். 61 வயசுனா யாரும் உங்களுக்கு நம்பவே மாட்டாங்க. ஒரு வயசு சொல்லக்கூடாது. 60 வயசு கணக்கு கரெக்டா 60 ஆரம்பிச்சிருக்கு. 60 வயசுல யாராவது நம்புவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க மேம். அது ஃப்ரேம்ல எப்படி, பட் நேர்ல பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கீங்க. ஸ்கின் கேர் என்ன பண்றீங்க மேம்? ஃபுட்ல எல்லா விதமான காயும் சேர்த்துக்கிறது. இந்த ஏபிசி ரெகுலராக ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அது ரெகுலராக சாப்பிட்றது. ஏதாவது 2 நாளாவது ஜூஸஸ் நிறைய எடுத்துக்கிறது. நான் ஃபீல் பண்ணுறது, எப்போவுமே நான் ஃபாலோ பண்ணுறது வந்து ஸ்கின் கேர் உள்ளே என்ன போகுது. நீங்கள் பார்லரில் போய் கொண்டு வர்ற விஷயம் ஸ்கின் கேர் கிடையாது. ஸ்வெட் பண்ணணும், எக்ஸசைஸில் ஸ்வெட் பண்ணணும், அப்புறம் உள்ளே என்ன எடுக்கிறீங்களோ அதுதான் ஸ்கின் கேர். என்னோட சிம்பிள் இது. மேக்கப்பை வந்து தேங்காய் எண்ணெயை வச்சு ரிமூவ் பண்ணணும். அப்புறம் ஸ்க்ரப் வந்து உங்கள் தோசை மாவு. அப்படியா? பெஸ்ட் ஸ்க்ரப் புளிச்ச தோசை மாவு. டெய்லி வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணணும்னா கொஞ்சம் தோசை மாவு கையோடு தூக்கிட்டு போயிடலாம். ஆமாம், போயிடலாம். பன்னீர் தான் உங்களுக்கு பெஸ்ட் டோனர். கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து ஒரு ரெமிடிஸா சொல்லிட்டு இருக்கீங்க. தட் இஸ் ட்ரூ. நீங்க சாப்பிட்டு 2 பப்பாயால 2 துண்டு மீதி வச்சு பேக் மாதிரி போட்டுக்கலாம். பனானால 2 துண்டு மீதி வச்சு பேக் மாதிரி போட்டுக்கலாம். முழங்கை கருப்பா இருந்தா எலுமிச்சம்பழம் தேய்ச்சிக்கலாம். எங்க அம்மா சொல்லி கொடுத்தது வந்து பால் ஆடை இருக்கு இல்லையா, அது வந்து நல்ல ஃபேஸ்க்குரியது. அவங்க பால் காய்ச்சிட்டு அப்படியே எடுத்து முகத்துல தடவிப்பாங்க, வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, போய் குளிச்சுட்டு வந்துருவாங்க. ஸ்வீட் வந்து ஊர்ல இருந்து பார்சலாகி இங்க வருதுன்னு சொன்னீங்க. ஆனா ஸ்வீட் சாப்பிட்டா வந்து வெயிட் போட்டுரும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. நிறைய பேர் அதுக்காகவே ஸ்வீட்டை கட் பண்றதெல்லாம் இருக்கு. பட் எப்படி மேம் ஸ்வீட் சாப்பிட்டு இப்படி அவ்வளோக்கா ஸ்வீட்டா ஸ்லிம்மா இருக்கீங்க? ஸ்வீட்டை சாப்பிடாம இருந்தா கிரேவிங் அப்படியே வச்சுட்டே 2 வாரம் இருந்தீங்கன்னா 3ஆவது வாரம் ஒரு 10 ஸ்வீட் சாப்பிடுவீங்க. அப்புறம் மொத்தமா வெயிட். சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, லிசன் டு யுவர் பாடி. உங்க பாடிக்கு அது ரொம்ப நீட் பண்ணுதுன்னா அது கொஞ்சம் அளவுல சாப்பிட்டுருங்க. அதுதான், தட் இஸ் மை சீக்ரெட். அப்படிலாம் சாப்பிடாமையே நான்லாம் ஐஸ்கிரீமோ ஸ்வீட்டோ சாப்பிடாமே இருந்ததில்லை. சாப்பிட்றது அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, 3 வீக்ஸ் ஐ எம் டோட்டலி உருளைக்கிழங்கு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் விட்டாச்சு, ஸ்வீட்டை விட்டாச்சு. ஸோ வென் யூ டிசைட் ஒரு அளவுக்கு மீறி போது, ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டிங்க, பாடிக்கு எல்லாம் லிசன் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹேவ் டு ரியலி ஸ்டாப் அண்ட் தென் பிரிங் இட் டவுன். சாப்பிடாம இருக்கிறது தீர்வே கிடையாது. அண்ட் ஆல்டர்னேட் சாப்பிடலாம். இப்போ கடல மிட்டாய் சாப்பிடலாம். மத்தியானம் எல்லாருக்கும், எங்களுக்கு உண்டு, சாப்பிட்ட உடனே ஒரு ஸ்வீட் சாப்பிட்றது. நானும் அதனால கடல மிட்டாய் ஒரு டைஜஷன் ஹெல்ப் பண்ணும். நேச்சுரலி அந்த அறுசுவைன்னு சொல்றாங்கல்ல, அதுல வருமா இருக்கும். ஆமா, பாயசம் எல்லாம் அப்படிதானே. அதனாலதானே உங்களுக்கு என்ன நம்ம அந்த கசப்பு பாகக்காய் தான் சாப்பாட்டுல சேர்த்துக்கிறது. நாங்க பாவக்காயும் சேர்த்துக்குவோம். பாவக்காய் வந்து இவங்க கசப்பு சுவையை, பாவக்காயை நீங்க நல்லா கட் பண்ணி முதல்ல மோரில் இவங்க ஊற வச்சுடுவாங்க. ஊற வச்சு அந்த கசப்பெல்லாம் எடுத்துடும். அப்புறம் கொஞ்சம் காய வச்சு இந்த வடகம் மாதிரி வச்சுக்குவாங்க. ஸோ அப்பப்போ நீங்கள் சாப்பாட்டில் அதை எடுத்து பண்ணிக்கலாம்.